வணக்கம். சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டதுண்டா? யாரையாவது என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுண்டா? உங்களை யாராவது சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டதுண்டா? ஆமாங்க, ஒய்ஃப் கூட கேட்டாங்க, அம்மா கூட கேட்டாங்க, என்னடா சாப்பிட்டியாடா, என்ன எடுத்துட்டு வந்த, என்ன கொடுத்தா உன் பொண்டாட்டி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த நிமிடம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா, யாராவது ஒருத்தங்க வருவாங்களா அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கேரக்டர் தான் நான் உங்களுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற திரைப்படம் எப்படி ஒரு பெரிய ஹிட் அடிச்சதோ அதே போல நாகேஷ் அவர்களை வைத்து பாலச்சந்தர் சார் எடுத்த எதிர்நீச்சல் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. நாகேஷ் தான் அதுல மெயின். அந்த ஒரு உண்டு குடுத்தனத்தினுடைய அந்த வீட்டினுடைய விஷயங்களை, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய விஷயங்களை, அந்த மாடிக்கு போற வழியில மாதுங்கிற கதாபாத்திரத்துல நாகேஷ் இருப்பதை வைத்து எடுக்கப்பட்ட எதிர்நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அப்படிங்கிற டைட்டில் பாடல்ல இருந்து தான் இந்த படம் தொடங்கும். மாடிப்படி மாது அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நம்மளால மறக்கவே முடியவே முடியாது. அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருப்பார் நாகேஷ். அந்த கேரக்டர் நாகேஷை தவிர வேற யாருமே நடித்திருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதுல இந்த மாடிப்படி மாது கதாபாத்திரமும் உண்டு. கதைப்படி மாடிப்படி மாது அந்த குடும்பத்துல அந்த அந்த ஒன்று குடுத்தனத்துல இருக்கிற எல்லார் வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்வாரு. போய் சாப்பாடு கேட்பார். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாள் சாப்பாடு போடுவாங்க. அதையெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் காலேஜுக்கு போய் படிக்கிறதுக்கு போவார். இதுதான் அந்த கதையில ஒரு சாராம்சம். அப்ப ஒரு நாள் அவங்களுக்கு வேலை, இவங்களுக்கு வேலை, அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஹரிகிருஷ்ணனும் எஸ்என் லட்சுமி அம்மாவும் இருப்பாங்க. இன்னொரு குடும்பத்துல எம்ஆர்ஆர் வாசு, மனோரமா அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. இன்னொரு குடும்பத்துல பேச்சுலர்ஸ் அப்படிலாம் இருப்பாங்க. இன்னொரு குடும்பத்துல மேஜர் சுந்தரராஜன் இருப்பாரு. இன்னொரு குடும்பத்துல ஸ்ரீகாந்தும் சவுகார் ஜானகியும் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு பசிக்குதுன்ட்டு தட்டு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு வாசல்ல, அம்மா நான் மாது வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்க இப்பதான் உலைய வச்சிருக்கேன், அதுக்குள்ளார மாது வந்துட்டானா மாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்படி ஒவ்வொருத்தங்களா புறக்கணிக்க பசி தாங்க முடியாது நாகேஷ் கதாபாத்திரத்துக்கு, நாகேஷ் கேரக்டருக்கு. அந்த உண்டு குடுத்தனத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீகாந்த் சவுகார் ஜானகி இருப்பாங்க, அது ஒரு குடும்பம். எஸ்என் லட்சுமி ஹரிகிருஷ்ணன் ஜெயந்தி இருப்பாங்க, அவங்க ஒரு குடும்பம். எம்ஆர்ஆர் வாசு அவங்க தங்கச்சி மனோரமா அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க, அவங்க ஒரு குடும்பம். இன்னும் ஒரு குடும்பம் பேச்சுலர்ஸு. அதே போல் மேஜர் சுந்தரராஜன் அவங்க பசங்க ஒய்ஃப்னு இருப்பாங்க, அது ஒரு குடும்பம். இதே போல் நாயர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் முத்துராமன் ஒரு மலையாளியா நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு பேச்சுலரா அங்க இருப்பார். அப்ப எல்லாமே முடிஞ்சு போய் பசி மயக்கத்தோட, பசி வேதனையோட, எல்லாருமே புறக்கணிச்சிட்ட அந்த வலியோட அவர் முத்துராமனை பார்க்கறதுக்கு போவாரு. அப்ப முத்துராமன் அந்த நாயர் கதாபாத்திரம் எண்ணெயெல்லாம் உடம்புக்கு தடவிட்டு தேய்ச்சிட்டு இருப்பாரு. எண்ணெயெல்லாம் நாயர் ஊனு கழிஞ்சோ அப்படின்னு நாகேஷ் கேட்பாரு. அறிவில்லையோ, இப்பதான் எண்ணெயே தேய்ச்சிருக்கு, ஊனு கழிஞ்சதுன்னு கேட்குறிய அப்படின்னு. நாயர் உங்க ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷலா ஒரு உணவு இருக்குமே, அது என்ன உணவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அந்த உணவை பத்தி அவர் சொல்லுவார். என்னடா இது ஒரு லூசுத்தனமான கேள்விகளா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப இது மாதிரி சாப்பாடை பத்தியே கேட்டுட்டு நாகேஷ் இருப்பாரு. அவரு குளிக்கிறதுக்கு உண்டான ஆயத்தங்கள்ல அவர் எண்ணெயெல்லாம் தடவிட்டு அவரு ரெடியா இருப்பாரு. அந்த சமயத்துல நாகேஷ் கேட்பாரு, ஒரு சைலண்டா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நாயர் நீ சாப்பிட்டியான்னு நான் கேட்டேனே, நான் சாப்பிட்டேன், நானு நீ கேட்கலையே நாயர் அப்படின்னு. அப்படியே ஸ்டன் ஆயிடுவார் முத்துராமன் அந்த நாயர் கேரக்டர். மாது நீ ஊனு கழிலையோ, நீ சாப்பிடலையாடா அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னு ஒரு கூச்சத்தோட ஒரு வெக்கத்தோட நாகேஷ் நடிச்சிருப்பாருங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது. ஒரு காமெடி நடிகர்னு நம்ம நாகேஷை முத்திர குத்திலாம் வைக்கக்கூடாது, தப்பு. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் அவர் கொடுப்பாரு. டக்குன்னு அந்த வாழைப்பழம் இருக்கும், மலை வாழைப்பழம், அது அப்படியே ஒரு சீப்பா இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாரு. எடுத்துக்கோடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்படியே நெகிழ்ந்து போயிடுவாரு நாகேஷ். அப்படியே
ச்சே, நம்ம நண்பனா இருக்கிற மாதுகிட்ட சாப்பிட்டியான்னு நம்ம கேட்கலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோட முத்துராமன் அப்படியே நாகேஷை கட்டி பிடிச்சுக்குவார். பாலச்சந்தர் சார் எவ்வளவு உணர்ந்து இந்த காட்சியை டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அஹ், ஏனாயர், நீ சாப்பிட்டியான்னு நான் கேட்டேனே, அஹ், என்னைய சாப்பிட்டியான்னு நீ கேட்க மாட்டியா நாயர் அப்படின்னு. அப்படின்னா என்ன பதில்? என்னடா சாப்பிட்டியா அப்படின்னா, சாப்பிடல அப்படிங்கிற அந்த வேதனையோட நாகேஷ் மாடிப்படி மாது அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் இருக்கிறதாக எதிர்நீச்சல்ல பாலச்சந்தர் சார் காமிச்சிருப்பாரு. இந்த நிமிஷம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தங்க வரமாட்டாங்களான்னு இங்க எத்தனையோ பேர், யாராவது ஒருத்தங்க அந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்களான்னு எத்தனையோ பேர் தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து சாப்பிட்டாச்சா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு உங்க சொந்த பந்தத்திட்டையும் கேளுங்க, தெருவில் இருக்கிற அந்த யாருமே இல்லாம இருக்கிற அந்த மனிதர்கள்கிட்டையும் கேளுங்க. உங்களுக்கு கண்களுக்கு நேர கையேந்தி நீ கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா கேட்டுட்டு ஏதாவது வாங்கி கொடுங்க. இதுதான் எதிர்நீச்சல் படம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். நான் அந்த படத்தை என்னுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்ததுலேருந்து, அஞ்சலை அப்படிங்கிற அந்த பார்வையற்ற பாட்டியம்மா ஒருத்தங்க திருச்சியில பொன்மலையில சி டைப்பு மாரியம்மன் கோவில்ல அந்த பஸ் ஸ்டாப்ல சுத்திட்டே இருப்பாங்க. என்னுடைய 8வது 9வது படிக்கிற ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அந்த அஞ்சலை பாட்டியம்மா கூட எனக்கு அவ்வளவு ஸ்நேகம் உண்டு. வீட்டில இருந்து கூட நான் இட்லி எடுத்துட்டு போய் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய தடவை அவங்களுக்கு கடையில இருந்து வாங்கிலாம் கொடுத்துருக்கேன். அதே போல ரங்கண்ணா, ரங்கமாமா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், ரங்கண்ணான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு கால் இழந்த குரங்கு வைத்துக்கொண்டு குரங்காட்டியாக இருக்கிற அவர் எங்கள் ஊர் பொன்மலையில் நார்த்திரியில் இருந்தார். அவருக்கு நான் போய் வீட்டில இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுப்பேன். எங்கள் அம்மாவும் ஒரு கட்டத்தில் என்னடா ரங்க மாமாவுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் டப்பாவில் சாப்பாடு எடுத்து அவருக்கு கொடுப்பாங்க. இப்படி சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லாத நிலை இருக்குல்ல, அதை போல ஒரு கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏனாயர், நீ சாப்பிட்டியான்னு நான் கேட்டேனே, நான் சாப்பிட்டேனா அப்படின்னு நீ கேட்க மாட்டியா?